1957 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியன்று இமானுவேல் சேகரனார் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இதன் பிறகு முதுகுளத்தூரில் மிக பெரும் கலவரம் வெடித்தது. நடந்த இந்த கொலைக்கு காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் என கூறி அன்றைய காங்கிரஸ் அரசு பசும்பொன் தேவரை கைது செய்தது. பசும்பொன் தேவரின் கைதை கண்டித்து அன்றைய காலகட்டத்தில் பல தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க. அதே சமயத்தில் பசும்பொன் தேவரை கைது செய்ய வேண்டும் எனவும் பசும்பொன் தேவரின் கைதை ஆதரித்தும் சிலர் அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் ஈவே ராமசாமி அவர்கள். ஈவே ராமசாமி பசும்பொன் தேவரின் கைதை பற்றி என்ன அறிக்கையை வெளியிட்டார், அதில் என்ன இருந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். உயர் திருவாளர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ஆட்சியாளர் கைது செய்தது பற்றி ஒரு சில கும்பல்கள் முதலை கண்ணீர் வடிக்க தொடங்கியிருக்கின்றனர். பார்ப்பன ஏடுகளான தினமணி, கல்கி போன்றவைகள் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கசிந்துருகி கண்ணீர் மல்கி எழுதுகின்றன. கலவர பிரச்சனையோடு சம்பந்தமில்லாத பல்வேறு சங்கதிகளை கலந்து முதலமைச்சர் மீது தவறான எண்ணங்களை கற்பித்து விஷத்தனமாக எழுதியிருக்கின்றன. சமாதான குழு என்ற பெயரினால் புறப்பட்டிருக்கின்ற எதிர்க்கட்சியாளர்களின் கலவர கும்பலும் கோவிந்தா கோவிந்தா என்று இம்மாதத்தில் சனிக்கிழமை காலையில் சிறுவர்கள் வீடுதோறும் சென்று கத்துவது போல கத்திக் கொண்டிருக்கிறது. திரு தேவர் அவர்களுக்கு கட்சியும் இல்லை, கொள்கையும் இல்லை. சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்கிறார் என்பது மட்டும் ஒரு கட்சிக்கு கொள்கையாகிவிடுமா? தேவர் தம் சிறந்த பேச்சு சக்தியை பயன்படுத்தி தம் ஜாதிக்காரர்களின் தனி பெரும் தலைவராய் இருந்து கொண்டு அதன் மூலம் சட்டசபை அல்லது பார்லிமெண்டில் பதவி பெறுவது என்பதே அவரது பொது தொண்டாய் இருந்து வருகிறது. எதிர்கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற்று மந்திரி சபை அமைக்க முடிந்தால் அதில் தமக்கு ஒரு மந்திரி கிடைக்குமா என்பதற்காக 2-3 பேர்களை சேர்த்துக் கொண்டு தனி கட்சி அமைப்பு வராததால் அந்த வாய்ப்பு இல்லை என்ற உடனேயே அதிக ஊதியம் வரக்கூடிய பார்லிமெண்ட் பதவியை வைத்துக் கொண்டு குறைவான ஊதியம் வரக்கூடிய எம்எல்ஏ பதவியை உதறிவிட்டார். தன்னந்தனியாக பார்லிமெண்டில் போய் இவர் என்ன சாதிக்க போகிறார் என்பதை பற்றி அவரை தான் கேட்க வேண்டும். ஜாதி வெறியை வளர்த்து மற்ற ஜாதிகளை ஒடுக்கி வைத்து தான் ஒரு தனிக்காடு ராஜா மாதிரி இருந்து வந்தால் ஜாதி ஒழிப்புக்காரராகிய நாம் வருந்தாமல் இருக்க முடியவில்லை. ஜாதி வெறி வேரூன்றி விட்டதால் ஜனநாயகத்துக்கோ பகுத்தறிவுக்கோ பொது தொண்டுக்கோ ஒழுக்கத்துக்கோ நீதிக்கோ இடமும் இல்லை. தேவர் சிறைவாசத்தை நாமும் விரும்பவில்லை என்றாலும் இந்த சூழ்நிலையில் அவரை சிறைப்பிடிக்காமல் இருந்திருந்தால் ஜாதி சண்டை நின்றிருக்காது என்பது உறுதி. அவர் வெளியிருந்தவரை கலவரம் நடந்து கொண்டிருந்ததும் கைது செய்யப்பட்ட பின்பு கலவரம் அடியோடு ஓய்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று அவருக்காக நீலி கண்ணீர் வடிக்கின்ற CR ராஜகோபாலாச்சாரி கும்பலை சேர்ந்தவர்களுக்கு ஒன்று நினைவூட்டுகிறோம். இதே CR அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் திரு முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டிருந்தார். 2ஆம் உலகப் போரின் போது இவர் ஜாதி சண்டைக்கு காரணமாயிருப்பார், போர் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்வார் என்ற காரணத்திற்காக சிறைப்படுத்தப்பட்டிருந்தார். இன்றைய நிலையிலும் கூட முன்கூட்டியே தேவரை தனிமைப்படுத்தியிருந்தால் இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்குமா? எவ்வளவு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்குமா? இத்தகைய ஆதிதிராவிட குடும்பங்கள் ஊரை விட்டு வெளியேறி தவிக்குமாறு நேர்ந்திருக்குமா? போலீஸ் நடவடிக்கை சிறிது தாமதமானால்தான் இவ்வளவு சேதம் ஏற்பட்டது. இன்னும் பல மாதங்களுக்கு போலீஸ் படை கலவர பகுதியில் காவல் புரிந்தான் தீர வேண்டும். போலீஸ் துப்பாக்கி பிரயோகத்தினால் மாண்டவர்களுக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்றவர்கள் மாதா கோயிலுக்குள் புகுந்து ஏழை மக்களை சாதி வெறியர்கள் பதைக்க சுட்டுக் கொன்றதும் அடித்தும் பெண்களை அவமானப்படுத்தியும் மிருகத்தனமாக நடந்து கொண்டதை கண்டிக்காமலும் வருந்தாமலும் இருப்பது ஏன்? சமாதான குழு என்ற ஒரு புது கும்பல் இனி புது கழகத்துக்கு விதை ஊன்றுவார்களோ என்று அஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. இவர்கள் பேச்சும் நடத்தையும் அதுபோல்தான் இருக்கிறது. ஆதலால் அவர்களை கலவர பகுதியில் நுழைவிடக்கூடாது என்று ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கிறோம். குழம்பியுள்ள குட்டையில் மீன் பிடிக்க பார்க்கிறார்கள் இக்குழுவினர். இந்த அறிக்கையை ஈவேரா 8/10/1957 ஆண்டு விடுதலை நாளிதழில் அவர் வெளியிட்டாரு. தேவருடைய கைது என்பது சரிதான், அவர் வெளியே இருந்திருந்தால் கலவரம் என்பது இன்னும் அதிகமாயிருக்கும் என்றும், மேலும் தேவர் என்பவர் ஒரு ஜாதிய தலைவர், அவர் தன்னுடைய சமூகத்து மக்களின் பலத்தை பயன்படுத்தி கொண்டு நாடாளுமன்றத்திற்கு வெறும் பணத்துக்காக செல்கிறார் எனவும் இந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பாரு. ஈவேராவினுடைய இந்த அறிக்கைக்கு பசும்பொன் தேவர் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு 1962ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதியன்று மதுரை தமுக்க மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஈவேராவுக்கு தேவர் அவர்கள் தக்க பதிலடியும் கொடுத்திருப்பார். அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு வந்துருங்க. பசும்பொன் தேவரின் கைதை ஆதரித்து அதை வரவேற்று கட்டுரை எழுதிய இதே ஈவேரா கீழ் வெண்மணி படுகொலையிலுமே இதே சமூகத்து மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் பாதிப்புக்கு காரணமாக இருந்தது யாருன்னா அது ஈவேராவினுடைய சாதிக்காரர். இதனால் நடந்த சம்பவத்தை பற்றி ஈவேரா வாய் கூட திறக்கவே இல்லை, மாறாக ஆதரித்து அவர் கட்டுரை எழுதினார். அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.